இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பது என்று அதற்காக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அதிமுக நடந்து கொண்டிருக்கின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கூட்டணிக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நன்றாகவே தெரிகிறது. நடந்து முடிந்த இந்த 2024ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு கூட்டணி வைத்துத்தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பிரயத்தனம் செய்தார். அது நடைபெறாமல் போய்விட்டது. காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணிக்கு தூது விட்டது. இன்றைக்கு கஞ்சா வழக்கிலும் பெண்களுக்கு எதிராக அவதூறாக பேசிய வழக்கிலும் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற சவுக்கு சங்கர் என்கின்ற ஒரு அரசியல் விபச்சாரியை பயன்படுத்தி அவர் மூலம் தூதுவிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பலமுறை முயற்சித்து பார்த்து தோல்வியடைந்தார். அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்களை தைலாபுரம் தோட்டத்திற்கு அனுப்பி டாக்டர் ஐயாவிடம் கூட்டணி பற்றி பேசுவதற்கு முயற்சித்து விட்டு அதே நேரத்தில் இன்றைக்கு ஜெயிலிலே இருக்கின்ற இந்த சவுக்கு சங்கரை வைத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அவதூறாக பேசவும் வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. இது எப்படி என்றால், எடப்பாடி பழனிசாமி பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்கின்ற அரசியலில் இரட்டை வேடம் போட்டார். அதுவும் அம்பலத்திற்கு வந்துவிட்டது. இப்பொழுது என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், 2026ஆம் ஆண்டு எப்படியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு கூட்டணி வைத்து விடலாம். ஆகவே அவர்களோடு மோதல் போக்கை கடைபிடிக்காமல் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்து விட்டதாக பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் தீவெட்டிப்பட்டியில், சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில் நடந்த கலவரத்தில் அதிமுகவை சார்ந்த முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சுந்தரராஜன் என்பவருடைய நகைக்கடையை தீ வைத்து கொளுத்தியவர்களுக்கு எதிராக ஒரு அறிக்கை கூட விடவில்லை. சரி, எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடவில்லை, அவருக்கு கீழ் இருந்த தலைவர்களாவது அறிக்கை விட்டார்களா என்றால் அதுவும் இல்லை. குறைந்தபட்சம் அதிமுகவின் சேலம் மாவட்ட செயலாளர்களாவது அறிக்கை விட்டார்களா என்றால் அதுவும் இல்லை. காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பகைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களோடு எப்படியும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் கூட்டணி வைத்து விட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அதற்காகவே நடந்து முடிந்த 2024ஆம் ஆண்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக எந்த இடத்திலும் எடப்பாடி பழனிசாமி பெரிதாக பேசவில்லை. ஏதோ ஒப்புக்கு சப்பானியாக ஒரு சில இடத்திலே பேசினார். அதே மென்மையான போக்கைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களும் இன்றைக்கு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் கூட திருமாவளவனோ அவருடைய கட்சியை சார்ந்தவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை பற்றி மிகவும் மோசமாக விமர்சனம் செய்தார்களே தவிர அதிமுகவுக்கு எதிராக மென்மையான போக்கையை கடைபிடித்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திருமாவளவனும் மற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி தலைவர்களும். அதைத்தான் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவும் செய்தது. இதுதான் எடப்பாடி பழனிசாமியின் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்கின்ற இரட்டை நிலைப்பாடு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே இரட்டை வேடம் போட்டுவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. எப்படியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தன்னுடைய அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காகவே அதற்காக அவர் மலை போல் நம்பிக்கொண்டிருப்பது இன்றைக்கு சிறையிலே இருக்கின்ற சவுக்கு சங்கரை. ஆகவேதான் அவருடைய கட்சிக்காரருடைய நகைக்கடை தீ வைத்து கொளுத்தப்பட்ட பொழுது அதை பற்றியெல்லாம் கண்டித்து அறிக்கை விடாத எடப்பாடி பழனிசாமி இந்த சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக தொடர்ந்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார். சவுக்கு சங்கர் ஒன்றும் மிகப்பெரிய மனித புனிதர் அல்ல. சவுக்கு சங்கர் பெண்களுக்கு எதிராக பேசிய அவதூறு கருத்துக்களை எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் திமுகவும் ஒன்று மிகப்பெரிய யோக்கியமான கட்சி கிடையாது, அதிமுகவும் கிடையாது. இவர்களும் பல இடங்களில் பெண்களை பற்றி இழிவாகவே பேசியிருக்கிறார்கள், நிறைய முறை பேசியிருக்கிறார்கள். திமுகவிலே இருக்கின்ற ராசா கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை மிகவும் இழிவாக பேசினார். அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சியை சார்ந்தவர்கள் கூட அவருக்கு சரியாக பதிலடி கொடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருந்த பொழுது நான் தான் எடப்பாடி பகுதியிலே
ராசாவுக்கு சரியான பதிலடியை கொடுத்தேன். இவை ஒரு புறம் இருக்கட்டும். இந்த மூன்று கட்சிகளுமே, அதாவது திமுக, அதிமுக, சவுக்கு சங்கர், இவர்கள் மூவருமே பெண்களை மிகவும் மோசமாக சித்தரிக்கின்ற இடத்திலே தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இவர்கள் எல்லாம் பகல் வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நடித்துக் கொண்டிருக்கிறார்கள், நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு கூட்டணி வைத்துவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி துடித்துக் கொண்டிருக்கிறார். அநேகமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட்டணி வைத்தாலும் கவலைப்படுவதற்கில்லை. காரணம், எடப்பாடி பழனிசாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடுத்திருக்கின்ற உத்தரவாதம் திமுகவிலே கொடுக்கப்பட்ட சீட்டுக்களை விட மிகவும் அதிகமான சீட்டுகள் உங்களுக்கு தருகிறோம். கிட்டத்தட்ட 15 சீட்டுகள் வரை விடுதலை சிறுத்தைகளுக்கு சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கிறோம். அதுவும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி அதிகம் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளிலே உங்களுக்கு கொடுக்கிறோம். வன்னியர் சமூகம் அதிகமாக இருக்கின்ற தொகுதிகளிலே உங்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுக்கிறோம். அதன் மூலம் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக களமாடி வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது என்று கூட திருமாவளவுடன் ஒரு பேச்சுவார்த்தையே நடந்துவிட்டதாக கூட சொல்லப்படுகிறது. அது எந்த அளவிற்கு உண்மை பொய் என்பது இனி வரும் காலங்களில் தெரிய வரும். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதிமுகவும் இணைந்து தேர்தலை சந்தித்தாலும் அதற்காக ஆச்சரியப்படுவதற்கு எந்த அவசியம் இல்லை என கூறி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.